nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Sony Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. அவங்க டிபேட் பண்ணி ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பவித்ரா விட்டு கொடுத்தாங்க. கடன்னு போயிட்டு பெட்டியை க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு பெட்டியை உள்ள தூக்கிட்டு ஒரு டைவ் முக்காவாசி தூரம் போயிட்டு தான் ஆக்சுவலாக ரிட்டர்ன் பேக் அடித்தாங்க. அவங்களுக்கு என்ன பட் அதுக்குள்ளே நிறைய பேர் என்னன்னா ஒரு மாதிரி பார்த்தாங்க சௌந்தர்யாவை. இதே டைமிங் கொடுக்கும்போது விஷாலுக்கும் ப்ரூவ் பண்ணுன்றது விஷால் பண்ணிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன் போய் ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு டாப் 5ல இருக்கணும் போது நீங்கள் மூஞ்சிலேயே ரியாக்ஷனில் பார்த்துருக்கலாம். ஓடி வரும் முதல்ல எவ்வளோ டென்ஷன் எனக்கு ரொம்ப. மெயின் டோர்லாம் வெளி டோர்லேயே அது 0க்கு வந்துருச்சு அந்த கவுண்ட் டவுன் டைம். ஸோ 2 செகண்ட்ஸ் அவங்க டிலே ஆகிட்டாங்க. டக்குன்னு போயிட்டு ஜெஃப்ரியும் சத்யாவும் போயிட்டு குளிங்க சிரிக்கிறாங்க. இவங்க வாஷ்ரூம் எதுடா. அதனால ஜாக்கோட அந்த பொம்மை மட்டும் உடையல. ஒருத்தவங்க கிட்ட போய் எதோ பேசுறேன் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குங்க அவங்க பேசுறது எல்லாமே. ஆனந்தி, வெல்கம் டு BB8 vs அபி ரோஸ்ட். ஹாய் அபி. ஹாய், வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஜாக்லின் 2 செகண்ட் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். உண்மையாகவே அழுக வந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் தொடர்ந்து கிட்டத்தட்ட எல்லா வீக்கும் நாமினேட் ஆகி கடைசியில் மக்கள் வந்து எவிக்ட் பண்ணாமல் தானே வந்து எவிக்ட் ஆகி போயிருக்காங்க. இல்லை, அதுலேருந்து வேண்டாம். எடுத்த உடனே இந்த சோகம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு பவித்ராலேருந்து வந்து லாஸ்ட்டில் ஜாக்லின். ஏன்னா எனக்கு என்னால் தாங்கவே முடியல அதை. ஸோ பிக் பாஸ் வந்து பொதுவான பணப்பெட்டியை வைக்காமல் காலையில் கேர்ள்ஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, ரயான் பண்ணலாம், முத்து பண்ணலாம், வைகான் பவித்ரா, வைகான் ஜாக்லின், வைகான் சௌந்தர்யா அப்படின்னும் போது எடுத்த உடனே ஜாக்லின் அண்ட் பவித்ராவுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிது. அவங்க டிபேட் பண்ணி ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஸோ பவித்ராவுக்கு எவ்வளோ டென்ஷன் இருந்தாலுமே ரொம்ப தைரியமாக வார்ம் அப்லாம் பண்ணி எனக்கு பவித்ரா மேலே 100% நம்பிக்கை இருந்தது. எனக்கு இன்னொரு ஆசையும் என்ன இருந்ததுன்னா, பவித்ரா பாவம் எல்லா வாட்டியும் கேப்டன்சிக்கு ட்ரை பண்ணி அவங்க தோற்று போயிருக்காங்க. ஒரு வாட்டி விட்டு கொடுக்குறேன்னு போச்சு. ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு இதே கிடைக்கல. இந்த வாட்டி பவி ஜெயிச்சிரு பவி, ப்ளீஸ் பவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஆள் ஓடி போய் கடன்னு போயிட்டு பெட்டியை க்ளோஸ் பண்ணி தூக்கிட்டு செகண்டில் பெட்டியை உள்ளே தூக்கி போய் ஒரு டைவ் அடித்தாங்க பாருங்கள். வேறு லெவலில் இருந்தது. உண்மையாலுமே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷம், பவித்ராக்காக ரொம்ப சந்தோஷம். இந்த சீசன் ஃபுல்லாகவே நீ என்ன பண்ண நீ தெரியல இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிடுச்சுல, ஓகே நம்மளாலேயே முடியும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அந்த வீடே கொண்டாடிச்சு, ஜனங்களே கொண்டாடினாங்க. இன்னைக்கு இந்த பெருமை, இந்த சந்தோஷம் எல்லாமே பவித்ராவுக்கு சேரும். பவித்ரா பயங்கரமான ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான். நம்ம ஈஸியாக வெளியில் உட்காந்துட்டு பேசுகிறோம். அது எப்படி இருக்கும் தெரியுமா? முத்துக்குமரனே ஓடிட்டு வந்து ஒரு டென்ஷனில் இருக்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பவித்ராக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. அவங்க ஃபேமிலிக்கே பெரிய கொண்டாட்டமாக இருந்திருக்கும். அந்த குழந்தை வேற சொல்லிச்சு, அவங்க தம்பி வேற வந்து சொல்லியிருப்பார், நீ ஏன் கேப்டன் ஆகலை அப்படின்லாம் சொல்லி, நான் அழுதன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி. இப்போ அந்த பையனுக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் இந்த மொமெண்ட்டு? சூப்பர் பவித்ரா, வேறு லெவல். நீ ஒரு ஒரு பிரேக் த்ரூ ஒன்று கொடுத்த. அதுக்கு அடுத்தது வந்து பிக் பாஸ் நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கிறாரு. இப்போல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அவர் வந்து சௌந்தர்யா அப்படின் போது அம்மா அப்பா அப்படின்னும் போது உடனே அவரும் கூட சேர்ந்து அம்மா அப்பா ஃப்ரெண்டு பிக் பாஸ் எல்லாம் நான் தான். மற்றவங்களுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டா போதும், கான்ஃபிடென்ட்டாக ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சவுண்டு போனாங்க. முக்காவாசி தூரம் போயிட்டு தான் ஆக்சுவலாக ரிட்டர்ன் பேக் அடித்தாங்க. அவங்களுக்கு என்ன தோணுச்சு என்னன்னு தெரியல. என்னை கேட்டால் அது பயங்கர ஸ்மார்ட் மூவ்னு தான் சொல்வேன் நான். ஏன்னா அவங்க போயிட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரீச் பண்ணியிருக்கவே முடியாது. கால்குலேஷன் எப்படி போட்டு பார்த்தாலுமே சவுண்டு போன இதுக்கு ரிட்டர்ன் வந்திருந்தா கண்டிப்பாக ரீச்சே பண்ணியிருக்க முடியாது. 3 பெட்டியில் வந்து எந்த பெட்டியில் பணம் இருக்குன்னு சூஸ் பண்ணணும், அதுக்கே டிலே ஆகிடும். ஆமாம். பட் உள்ள சொல்லி இருக்கிறவங்க என்ன சொல்லி அமைச்சாங்கன்னா, பணப்பெட்டின்னு பார்க்காத, உன் கையில் எந்த பெட்டி மாட்டுதோ வந்துரு அப்படின்னு தான் இவங்களும் கான்ஃபிடென்ட் தான் பண்ணாங்க. பட் விஷால் ஒரு சில பேர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயாவது டவுட் பட்டுச்சுன்னா திருப்பி ஓடி வந்துரு. இன்னொன்று நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் சொல்கிறது என்னென்னா, போய் பணம் பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த பணமும் உங்களுக்கு தான், நீங்கள் கேம்லேயும் தொடரலாம். பணப்பெட்டி தூக்கிட்டு ரீச் ஆகலாம் ஆன் டைமுக்கு அப்படின்னா பணமும் கிடையாது, நீங்கள் கேம்லேயும் தொடர முடியாது. ஒரு வேளை நீங்கள் ஓடுறீங்க, நடுவழிலேயே உங்களுக்கு டவுட் வந்துருச்சுனாலும் நீங்கள் திரும்பி வந்துடலாம், கேமில் தொடரலாம். இது ஈச் அண்ட் எவ்ரிபடி யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்குலாம் சொல்லி அமைச்சது அது பாயிண்ட்டாக தான் ரெஜிஸ்டர் ஆகுது. பட் அதுக்குள்ளே நிறைய பேர் என்னென்னா ஒரு மாதிரி பார்த்தாங்க சௌந்தர்யாவை. சில பேர்லாம் கேலி கூத்தாவே பார்த்தாங்க. சுனிதா, மிஸ்டர் ரவீந்தர், ஆனந்தி, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அந்த பொண்ணு ஒரு கேலியாக ஒரு இதுவாக தான் பார்த்தாங்க.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஒரு பாயிண்ட்ல ஸ்மார்ட் மூவ் தாங்க அது. ஒருவேளை அங்கே போய் தோணி இருக்கலாம், ஒருவேளை இதுக்கு மேலே நவுந்து நான் பெட்டியை கிட்டியே தொட்டா நான் வீட்டுக்குள்ளே போக முடியாதோ, நான் வெளியில் வந்துருவேனே, அப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்குள்ளே போனால் போதும்னு வந்திருக்கலாம். அதில் என்ன இருக்குது? உடனே இதுக்கு சுனிதா, ஆனந்தி, ரவீந்தர் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து அவ்வளோ போராடினியே, நான் போயே ஆகணும்ன்ட்டு அவ்வளோ ஒரு சீன் போட்டியே, இப்போ போய் நீ எடுத்துகிட்டு வந்துட்டியா? இதை பின்னாடி வேறு பேசுகிறாங்க. ஒருவேளை எடுத்துகிட்டு வந்து கேட்டை மூடி இருந்தால் கூட எலிமினேஷன் பெருமையாக இருந்திருக்கும். இது என்ன பெட்டி இல்லாமல் உள்ளே வருது, இது என்னங்க இது நியாயம்? எல்லா சீசன்லேயுமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வராங்கனாலே ஜாலியாக இருக்கும். இந்த சீசனில் மட்டும்தான் அவ்வளோ டாக்ஸிக் பார்க்குறேன். இவங்ககிட்டலாம் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கிட்ட அவ்வளோ டாக்ஸிக் பார்க்குறேன். பவித்ரா போகும்போது என்னென்னா 45 meters 25 seconds. சௌந்தர்யாவுக்கு கொடுத்த டைமிங் வந்து 60 meters 30 seconds. 5 செகண்ட் தான் டிஃப்ரெண்ட். அதில் ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்குது. மேபி ரயான் முடிச்சிருக்கலாம், முத்து முடிச்சிருக்கலாம், விஷால் கூட முடிச்சிருக்கலாம். மேபி 1 or 2 seconds or 3 seconds டிஃப்ரென்ஸில் கூட. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா 45 மீட்டர்ஸ்க்கும் 60 மீட்டர்ஸ்க்கும் 15 மீட்டர் டிஃப்ரெண்ட்டு. அவங்க அட்லீஸ்ட் 35 கூட கொடுக்கல, 30 தான் கொடுத்தாங்க. ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்னா, அவங்க அட்டம் பண்ணாங்க, ஒரு பாயிண்டில் மேபி இதுக்கு மேலே போனால் முடியாதுன்னு யோசிச்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அது என்ன தப்பு இருக்குது? அதை என்ன பெட்டி தூக்கிட்டு வந்து எலிமினேட் ஆனால் கூட சூப்பர், ஆனால் இப்படி வந்தால் தப்புன்னா எனக்கு அது புரியலையே. ஸோ இவங்கெல்லாம் அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. அண்ட் விஷாலையும் பாராட்டிடலாம், ரொம்ப நல்லா பண்ணார். அதே டைமிங் கொடுக்கும்போது விஷாலுக்கும் ப்ரூவ் பண்ணுன்றது. விஷால் பண்ணிடுவாருன்னு எனக்கு நல்லா தெரியும். விஷால் நல்லாவே பண்ணார், 5 lakhs ஏர்ன் பண்ணார். பிக் பாஸ் கூட நீங்கள் ஓடின விதம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிலாம் பாராட்டினார். அப்போ தான் நம்ம சவுண்டு மேடம் வந்து பிக் பாஸ் அப்போ நான் அப்படின்னும் போது பிக் பாஸ் சூப்பராக விளாடிக்கிட்டே, நீங்கள் என்ன புரியலையே, இந்த காய்கறி வாங்க போன இடத்துல இந்த கொத்தமல்லி கருவேப்புலாம் கேட்குற மாதிரி இருக்கே நீங்கள் கேட்குறது அப்படின்னோடனே வீட்டு ஆளுங்கள்லாம் கொஞ்சம் ஏய் பத்தியா பிக் பாஸ் கிட்டேயே வச்சுக்கிறியா உனக்கு கலாய்க்கிறாங்கன்னொன்னே, சரி கேளுங்க, நீங்கள் என்னமோ கேட்கணும்னு நினச்சிங்களே கேளுங்க சௌந்தர்யா அப்படின் போது, இல்லை பிக் பாஸ் நான் ஓடினேன், பெட்டியை தூக்கணும் தான் ஓடினேன், ஆனால் ஒரு இது மேலே பார்த்தோன்னே எனக்கு பெட்டி தூரமாக இருந்தது பிக் பாஸ், எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு, எனக்கு பயம் வந்துச்சு பிக் பாஸ், அதனால தான் பிக் பாஸ் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு ஒரே வார்த்தை பிக் பாஸ் பரவாயில்ல அப்படின்ட்டார். சௌந்தர்யா இது ஆனதுலேருந்து ஏற்கனவே ஜாக்லினுக்கு போகணுன்னு இருக்குது, ஒரு பக்கம் பயம் இருக்குது. அவங்க 50-50 கான்ஃபிடன்ஸ் எங்கே இருந்ததுன்னா பவித்ரா கேம் விளாட்னாங்க பார்த்தீங்களா, அங்கே இருந்தது. பட் அதுக்கப்புறம் எல்லாமே டஃப் தானே, நான் போயிட்டு வரலன்னா போயிட்டு நிறைய பயத்தோடு இருந்த ஜாக்லின் என்ன பண்ணிட்டாங்க, குழப்பிட்டாங்க. நீ சவுண்டு மாதிரி இருக்கக்கூடாது, பண்ணக்கூடாது, போனால் பெட்டியை தூக்கிட்டு வந்துடணும், இது என்ன கேம் இது, இப்படிலாம் பேசி அந்த பொண்ணு உசுப்பேத்தி அங்கேயே ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க, சவுண்டு பண்ணது ஸ்மார்ட் மூவ் தான், ஆனால் நானாக இருந்தால் அப்படி பண்ண மாட்டேன், நான் போய் பெட்டியை தூக்கிட்டு வந்துடுவேன் தான் சொல்கிறாங்க. தொட்டுட்டாவது வருவேன் இல்லைனா தூக்கிட்டு வருவேன். ஸோ இவங்களாம் பேசி அந்த பொண்ணுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா பயத்தோட எல்லாரும் ஒரு வகையான பேர் எடுக்கிறாங்க, நான் எடுக்க முடியன்ற மாதிரி உள்ளே இறங்கிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இவங்க இந்த தேவையில்லாததெல்லாம் கேட்டிருக்கக்கூடாது. சூப்பராக நடந்தது. என்ன தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மஞ்சரி கிட்ட, ஏன் போய் ரிஸ்க் எடுக்கிற, உனக்கு டாப் 5ல் இருக்கணும் போது இதுக்கு முன்னாடி வாரம் அந்த கேம்ஸ் ஆச்சு என்ன, இந்த கேம் இல்லைனாலும் நம்ம எலிமினேட் ஆக மாட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கேமில் முடிஞ்சு டைமிங் ஓவர்னா ஓவர், ஆனால் நீ ஏன் ரிஸ்க் எடுக்கிற பண்ணாதன்ற மாதிரியே அவங்க சொல்லியிருக்காங்க. முத்துக்குமரனையும் கூப்பிட்டு பேசினாங்க, நான் பார்த்தேன். நீ தான் ஒரு தடவை போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டல, மறுபடியும் ஏன் நிற்கிற அப்படின்னு முத்து சொன்னார். இல்லை என் ஃபேன்ஸ் வந்து எனக்காக நான் ஆடுவேன்னு எதிர்பார்ப்பாங்களா பண்ணுவாங்கன்னா, நீ எல்லா வாட்டியும் ஜெயிச்சிருவேன்னு எப்படி நினைக்கிறேன், இந்த சீசன் ஃபுல்லாக எல்லா டாஸ்க்கும் நீ ஜெயிச்சிட்டியா, கிடையாது, இல்லை தோத்துருக்கல, ஒருவேளை இந்த 2வது சான்ஸ் நீ தோத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன், மற்றவங்களும் ஆடட்டும், வழி விடு, சும்மா எல்லாத்துக்கும் ஏஞ்சி நிற்காத அப்படின்னு முத்துமும் சொன்னாங்க, ஜாக்குக்கும் சொன்னாங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜாக்குக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே மச்சான் நீ ட்ரை, அந்த ஜோனுக்கு வந்தாங்க. இவங்கள மாதிரி உட்காந்து குழப்பல அவங்க. மஞ்சரி நல்லா ஹேண்டில் பண்ணாங்க ஜாக்லின். அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, நல்லா பார்த்துக்கோங்க, 80 meters 35 seconds, போகிறதுக்கு 80 வரத்துக்கு 80, டோட்டல் 160, 35 seconds. எப்படி கால்குலேட் பண்ணாலுமே இட்ஸ் எ ட்ராப். போயிட்டு வரதுக்கு 40 செகண்ட் தேவை, எப்படிங்க 35 செகண்டில் போயிட்டு வர முடியும்? இவனுங்க வேற பைத்தியக்காரனுங்க போய் பெட்டியை தூக்கிட்டு வந்தால் கூட பரவாயில்ல, இல்லை ஒரு நார்மல் வெயிட் இல்லாத பெட்டியை வச்சா கூட பரவாயில்ல, அவ்வளோ பெரிய வெயிட்டான பெட்டி எப்படி தூக்கிட்டு வர முடியும்? ஃபர்ஸ்ட் அவங்க ஓடும்போது இந்த டர்ன் கிட்ட அவங்க பாடி கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அதே மாதிரி பெட்டி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அவங்க ரீச் டவுன் ஆயிடுச்சு. இல்ல அப்போதைக்கு பாவங்க என்ன ஏற்கனவே அவ்வளோ பயம். நீங்க மூஞ்சிலேயே ரியாக்ஷன்ல பாத்துருக்கலாம், ஓடி வரும் முதல்ல எவ்வளோ டென்ஷன், எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அப்போ சபையில இவ்வளோ மீட்டர் இப்படி ஓடு அப்படி ஓடுன்னு ரயான் இவங்கெல்லாம் சொன்னா கூட அதுக்கப்புறம் பாருங்க ரயான் வந்து போயிட்டு பாதியிலே வந்துட்டு சாத்தியமே கிடையாது, உன்னால் போயிட்டு வர முடியாது. அப்புறம் மஞ்சரிக்கிட்டையும் போய் சொல்லியிருக்காரு, மஞ்சரியும் ரயான் சொன்னது ஞாபகம் இருக்கானா இப்படின்றாங்க, ரயான்கிட்டையும் இப்படின்னாங்க. பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு இதில் பண்ணிடுவேன் தான் அந்த குழந்தை ஓடிச்சு பாவம்.
நான் கூட ஏன் ஜாக் ஒய் ஜாக் எதுனால, ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த வலைத்தடங்கள்லாம் வரதை பார்த்து தெரிஞ்சு போச்சு அவங்க இல்லைன்ட்டு. பட் அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். பாருங்களேன், அந்த அதாவது இந்த ஃப்ரண்ட் பிக் பாஸோட ஃப்ரண்ட் டோர் இல்லாமல் அதுக்கு அடுத்த டோர் வழியாக தான் இப்படி வெளில போகிறாங்க. அந்த வெளி டோர் இருக்குல்ல, பிக் பாஸோட மெயின் டோர் இல்லாமல் வெளி டோர்லேயே அது 0க்கு வந்துருச்சு அந்த கவுண்ட் டவுன் டைம். ஸோ 2 seconds அவங்க டிலே ஆகிட்டாங்க. ஆனால் உள்ளே வந்த உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நான் வந்துட்டேன், நான் பண்ணிட்டேன், வீடே கொண்டாடும் போது அங்கே தான் ஒரு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. நீங்கள் ரொம்ப நெக் டைமில் முடிச்சிங்க, நான் செக் பண்ணிட்டு வரேன், முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு அப்போவே ஜாக்குக்கு பயங்கரமாக இடிச்சிருச்சு. ஐயோயோ என்ன 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 ஏன்னா அந்த பொண்ணு பயந்துட்டே இருக்குங்க 2-3 நாளாக. பார்க்கவே பாவமாக இருக்குது. இந்த பெட்டி டாஸ்க்கெல்லாம் இத்தனை சீசன் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அது பாட்டுக்கு ஒரு இடத்துல கிடக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்படி பெரிய மூமெண்ட்டாக உருவாக்கணும்னு சொல்லி ஏதோ பண்ணதில் இந்த பொண்ணு ரொம்ப பாதிச்சிச்சோன்னு தோணுச்சு எனக்கு. இதில் வேறு நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் குழப்பி பூஸ்ட் பண்ணுறன்ற பேரில் ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க ஜாக்கை. ஸோ ஜாக்குக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு ட்ரிகரில் தான் ஓகே. பட் எனக்கு என்னென்னா, ஐ வாண்ட் அப்ரிஷியேட்டர். வேறு லெவல் ஜாக்லின், நீங்கள் வேறு லெவல். 2 seconds தானே, தூக்கி போடுங்க. நான் ஒன்று ப்ரௌடாக சொல்லிக்கணும், எந்த சீசன்லையுமே எந்த ஒரு பொண்ணும் 15 வாரம் நாமினேட் ஆனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கீங்க, அதுவும் ஜனங்க உங்களை எலிமினேட் பண்ணல, செல்ஃப் எலிமினேஷன் தான் அது. அது கூட பாருங்கள், அவ்வளோ டஃப் ஃபைட் கொடுத்துட்டு தான் நீங்கள் எலிமினேட் ஆகிருக்கீங்க. தவிர்த்து உங்களை ஈஸியாக யாரும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க தூக்கி போட முடியல. ஏன்னா இவ்வளோ சீன் போடுறாங்கல்ல. இப்போது ஒரு ட்ராமா போச்சு இல்லை, சாச்சனாலாம் ட்ராமா தான், அழுததெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், ட்ராமா தான். ஸோ அப்படி பார்க்கும்போது கூட ஐ ஃபெல்ட் லைக் ஷி மேசிவ்ங்க. வீட்டுக்குள்ளே வரும்போதே நான் பெட்ரூமில் படுக்க மாட்டேன், நான் வெளியில் தான் படுப்பேன். எப்படி ஓட்டெல்லாம் நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும்? Day 1 வீட்டுக்குள்ளே கால் வச்சு அடுத்த செகண்டே ஸ்டார்ட் பண்ணது தான் ஜாக்லினோட கேம். எலிமினேட் ஆகி போகிற அந்த செகண்ட் வரைக்கும் அவங்க கேம் விளையாடி இருக்காங்க. இத்தனை பேர் சொல்லி கூட சரி, இத்தனை பேர் சொல்கிறாங்களே போய் நடுவுலேயே ஓடி வந்துடணும்னு இல்லாமல் என்ன தான் பார்த்துடலான்னு போய் பெட்டியை தூக்கிட்டு 40 seconds கணக்கு வச்சுருந்தாலுமே 37 செகண்ட், இவங்க 40 செகண்ட் கணக்கு வச்சுருந்தாங்க. யார்? ரயான், நான் வச்சுருந்தேன், முத்துக்குமரன், எல்லாம் 40. பட் அதுலேயுமே பாருங்கள் 3 செகண்ட் முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அப்பா ஷீஸ் அ கேப்பபிள் கண்டஸ்டன்ட் தானே. நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேனே, நான் இது பண்ணணும்னு நினச்சேன்னா அவ்வளோதானே, என் கேம் முடிஞ்சிச்சா, நான் இதுக்கு மேலே டாப் 5ல் கிடையாது. அதை பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்தது. எப்போல்லாம் பணப்பெட்டி எடுக்கணுமோ எல்லாருமே அந்த டிபேட்காக ரெடியாக இருந்தாங்க, அவங்கவுங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் போது ஓகே. பட் அதையும் தாண்டி ஒருத்தர் செலக்ட் ஆகிட்டாங்க, அவங்க தான் போகிறாங்கன்னும் போது சௌந்தர்யாக்கெல்லாம் நான் பார்த்தேங்க, ஷூ எடுத்துகிட்டு 24 ஹவர்ஸில் பார்த்தேன், முத்துக்குமரன் ரயான்லாம் போட்டு விட்டாங்க. கீழே உட்காந்து 2 பேர் ஷூ போட்டு விடுறாங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு. அப்போ உடனே முத்துக்குமரன்ல செருப்பால் அடிப்போம், ஒன்று நீ முதல்ல ஒழுங்கா நில்லு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரெச்சிங் சொல்லி கொடுக்குறதா இருந்தாலும் கொடையை வச்சாங்க. ஒரு 3 கொடையை வச்சு சவுண்டிங்க பாரு தரையில் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படி போ இப்படி போ இப்படி போன்னு முத்துக்குமரன் அவ்வளோ கைட் பண்ணி எல்லா கண்டஸ்டன்ஸுமே, ஜாக்லினை, விஷாலை, பவித்ராவை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுறது, ஐடியாஸ் கொடுக்குறது, மீட்டர்ஸ் கணக்கு போடுறது, எல்லாமே இந்த 3 நாள் ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இவங்க எல்லார் மேலேயுமே. இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடி நடக்குது, ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டக்குன்னு சடனாக நடக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் வீடு. டக்குன்னு போயிட்டு ஜெஃப்ரியும் சத்யாவும் போயிட்டு குலுங்கி சிரிக்கிறாங்க. இவங்க வாஷ்ரூம் எதுக்குடா சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா சில பேர் பார்த்து கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, சாச்சனாக்கெல்லாம் கண்ணில் தண்ணியே வரல, அந்த பொண்ணு அழுதுன்னு இருக்குது, அது இது. சரி ஓகே, அங்கே பண்ணிக்கலாம், முடிஞ்சிச்சு. அதுவே பண்ணது ரொம்ப தவறு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. மறுபடி கார்டன் ஏரியாலையும் ஜெஃப்ரி எல்லாம் பழகுனவன் தானே ஜாக்கோட, ஒரு சொட்டு சோகத்தை நான் பார்க்கலையே. இதே சத்யா எலிமினேட் ஆகி போகும்போது தேம்பி எழுதார் ஜெஃப்ரி. அப்போ ஜாக்லின் தான் என்ன கேவலமா எனக்கு புரியல. அந்த பொண்ணே எதிர்பார்க்கலங்க போயிடும் அப்படின்ட்டு. என்னங்க ஆட்டிடியூட் அது, அந்த பையன் மேலே இருந்த மரியாதையாக மொத்தமாக போயிடுச்சு. எனக்கு என்ன பிஹேவியர். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், ஓகே இப்போ அப்படி பார்த்தா முத்துக்குமரனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன இந்த மனுஷன் ஓவர் ஆக்டிங் பண்ணின்னு இருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. மஞ்சரி ஒரு மாதிரி பண்ணாங்க, சௌந்தர்யா அமைதியானாங்க, பவி லேட்டாக எழுதாங்க. ஸோ முத்துக்குமரனோட வே ஆஃப் பர்ஸ்டிங் அவுட்னு எனக்கு தோணுச்சு. இந்த 6 பேருமே கூட இருந்தாங்கல்ல, இந்த மீதி 5 பேருமே ரொம்ப ரியலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், அவங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா லாஸ்ட்டில் சிரிச்சு டான்ஸ் ஆடுற அளவுக்கு என்ன இருக்குது. கிச்சன் ஏரியாவில் என்னங்க டான்ஸ் அது எனக்கு புரியல. சத்யா வச்சு ஜாக்லினுக்கு க்ளோஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் ஜெஃப்ரி நீ க்ளோஸாக தானே இருந்திருக்க, கூத்தடிச்சிருக்கல ஒன்றா. இப்போ தெரியுதுங்களா யார் யார் இந்த வீட்டில் உண்மையாக இருக்கா, யார் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒரே பொண்ணு பள்ளி எடுத்துக்கிச்சு பாவம் இத்தனை நாள். இன்றைக்கி அது நிற்கும் போது சூப்பராக சொல்லிச்சு பாருங்க. எல்லாரும் சொன்னாங்க நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணி இங்கே வந்தேன், நான் பண்ணல, நான் எவ்வளோ உண்மையாக இருந்தேன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க எவ்வளோ உண்மையாக இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். மஞ்சரி கிட்ட போய் பேசினதாக இருக்கட்டும், சௌந்தர்யா கிட்ட ஒன்று சொன்னாங்க பாருங்க, செல்லம் நீ கேம் விளையாடி இருக்க செல்லம், அதனால தான் செல்லம் நீங்கள் இருக்க, இவங்களெல்லாம் விடு, நான் சொல்கிறேன் செல்லம். நான் அவங்ககிட்ட பேசினதாக இருக்கட்டும், ரயான் கிட்ட இருக்கும், முத்துக்குமரன் அவங்க எலிமினேட் ஆயிட்டேன்னு சொல்லும் போது ஏஞ்சி போய் சொன்னது என்ன தெரியுமா, டாப் 5ல் ஆல்ரெடி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க,
பவித்ரா இருக்காங்க, முத்துக்குமரன் இருக்காங்க, விஷால் இருக்காங்க. யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். என்னால் ஏற்றுக்கவே முடியல. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கஷ்டமான ஒரு நிலையில் இவங்க இந்த இது பண்ணது எனக்கு இந்த ஜெஃப்ரி சத்யா சுத்தமாக பிடிக்கல. அது ஜெஃப்ரி பண்ணியிருக்கவே கூடாது. அப்போ நீ தான் நடிச்சிருக்க. ஃபஸ்ட்டு சத்யா அன்ஷிதா கூட இருந்தது, அதுக்கப்புறம் ஜாக்கு, சவுண்டு, ரயான்ன்றது. இவங்க கோவா கேங் பிரச்சனைன்னா அப்படியே போய் வந்து பவி கூட சேர்றது. ஆக்சுவலாக அவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு காலகட்டத்திலையும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக் பண்ணலன்னு நினைக்கிறேன். தனியாக போய் இதெல்லாம் முடித்த பிறகு பேசியிருக்கலாம், இது பண்ணியிருக்கலாம். என்னங்க ஆட்டிடியூட் இது? ஒரு சூட்டோட சூடாக அந்த பொண்ணு பாவம் 3 நாளாக மென்டல் ப்ரெஷரு வருது, ஒரு போட்டிக்கு போயிட்டு வருது. ஐம் ஒன் அப்படின்னு நினைக்கிற மொமெண்ட்ல பிக் பாஸ் வராரு. அங்கேயே டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது, உடஞ்சிருச்சு அந்த பொண்ணு, சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. பிக் பாஸ் தேங்க்யூ பிக் பாஸ், நான் இதை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். மஞ்சரி கேட்டப்போ கூட அந்த அந்த அவார்ட் ஸ்டாச்சுவை வந்து நீங்கள் உடச்சே ஆகணும் நீங்கள். பட் ஜாக்குக்கு அது கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அதனால ஜாக்கோட அந்த பொம்மை மட்டும் உடையலை. அவங்க கையில் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு கேட்க கூட இல்லை, பிக் பாஸ் ப்ளீஸ் நான் இதை எடுத்துகிட்டு போட்டுமா வீட்டுக்குன்னு கூட கேட்கல. பட் அவரு கொடுத்தார். அண்ட் அவங்க சொன்னாங்க, பிக் பாஸ் நான் கேம் நல்லா ஆடி இருக்கேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பிக் பாஸ், உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன். அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு வந்த நொடியிலேருந்து இப்போ வரைக்கும் ஜாக்லின் நீங்கள் கேம் விளையாடிருக்கீங்க, ஐ எம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூனர் பிக் பாஸ். இன்னொன்று நோட்டீஸ் பண்ணீங்களா, இருக்க எல்லா கண்டஸ்டன்ஸும் இருந்து ஜாக்கோட எவிக்ஷனை பார்த்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஷி ஹேட் எவ்ரிபடி, எல்லாருமே இருந்தாங்க. ஆமாம், மஞ்சேரி எல்லாம் மனசு உடஞ்சிட்டாங்க. ஏன்னா மஞ்சேரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மஞ்சேரியோட அவ்வளோ கனெக்ஷன், மஞ்சேரி வந்த பிறகு அவ்வளோ பூஸ்ட். இது மஞ்சேரி பேச்சை கொஞ்சம் கேட்டிருக்கலாம்னு தோணுச்சு. நான் ஐ எம் வெரி ப்ரவுட் அவங்க போய் கேம் ட்ரை பண்ணது, அந்த பெட்டி எடுத்துகிட்டு வந்தேன், வெரி ப்ரௌட். பட் இங்கே ஒருத்தர் சேஃபாக இருந்திருக்கலாமே. எனக்கு ஆசை இருந்தது ஜாக்கை வந்து ஒரு டாப் 3ல பார்க்கணும், இருந்திருக்கலாமே. ரயான் பேச்சோ இல்லை முத்துக்குமரன் பேச்சோ இல்லை மஞ்சேரி வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்களே ரிஸ்க் எடுக்காத பண்ணாதுன்னு, இது கேட்டிருக்கலாமே. ப்ளீஸ் அடுத்த சீசன்லேருந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே அனுப்பாதீங்க. அவங்க வந்து இருக்கிற கண்டஸ்டன்ஸோட பிரெயினையும் நல்லது சொல்கிறேன்னு பிரெயின் வாஷ் பண்ணுறது, அவங்கள குழப்புறது, அவங்கள டீமோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் நிறைய பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் பிக் பாஸ் அடுத்த சீசன்லேருந்து பண்ணாதீங்க. டோட்டல் இரிட்டேட்டிங் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. ஐயோ அப்போ ஆனந்தியை பற்றி சொல்லியே ஆகணுங்க. என்னங்க ஆனந்தி இப்படி தயாராக இருக்காங்க, எனக்கு புரியல. ஒருத்தவங்க கிட்ட போய் எதோ பேசுகிறேன் அவ்வளோ டாக்ஸிக்காக இருக்குங்க அவங்க பேசுறது எல்லாமே. ஆனந்தி சவுண்டு விளாடும் போது என்ன சொல்கிறாங்க, பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கணும், எலிமினேட் ஆனால் கூட பரவாயில்ல அப்படின்றாங்க. அதே ஜாக் கிட்ட அதுவும் ஒரு கேம் தானே, பெட்டியை தூக்கிட்டு வந்தது கூட, பெட்டியை விட்டுட்டு சேஃபாக வீட்டுக்குள்ளே வந்தது கூட ஒரு கேம் தான்றாங்க. அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பின்னாடி காசிப் பண்ணுறாங்க அவங்க, விச் இஸ் வெரி டாக்ஸிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. சுனிதாவும் அதான் பண்ணுறாங்க. ரவீந்தர் அவரை பற்றி சொல்லி அழுத்து போச்சு நம்மளுக்கு, அவரும் அதான் பண்ணுறாரு. இன்னைக்கு ரவீந்தர் வந்து கேட்டார் சவுண்டை, நீ வந்து முத்துக்குமரனுக்கோ ரயானுக்கோ கிடைக்கூடாதுன்னு தானே வேணுன்ட்டு ஓடினேன். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு, எங்கள் அப்பா மேலே சத்தியமாக அப்படிலாம் கிடையாது, நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சி ஓடினேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயம் வந்துருச்சு, எனக்கு வீட்டுக்குள்ளே போய் இந்த கேமில் இருக்கணும்னு நினச்சேன், நான் திருப்பி வந்துட்டேன். அண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன் போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி டாப் 2 யாருன்னு ஒரு கணிப்பு இருக்கா உங்களுக்கு? டாப் 2 ஐ திங்க் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா. இப்படி வேணா மாறலாம், யார் வேணா டைட்டில் ஆகலான்னு தோணுது. இல்லை எனக்கு தோன்றது முத்துக்குமரன் தான் அடிப்பார். என்னோட கணிப்பு முத்துக்குமரன் டைட்டில் அடிச்சுட்டு ரன்னர் அப் வந்து சவுண்டாக இருப்பாங்க. ஏன்னா தான் சொல்கிறேனே, எனக்கு சவுண்ட் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான், முத்துக்குமரன் ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். 2 பேருமே வெல் டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் தான். ஒரு வகையாக ஒரு ஷீ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், முத்துக்குமரன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ ஓட்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது இவங்க 2 பேர் தான் வந்து டாப் 2க்கு வர போகிறாங்க. அண்ட் 100% யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா 99.9% 1% என்ன வேணால் நடக்கலாம்ல. ஸோ 99.9% முத்துக்குமரன் தான் ஜெயிப்பார். ரன்னர் அப்பில் சவுண்ட் இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட டாப் 2 ஆர்டரோட கணிப்பு. ஸோ த ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரவிந்த் திவ்யா vlog அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்கள் ரிவ்யூ ஹானஸ்டாக இருக்குது. ப்ளீஸ் ஜாக் எவிக்ஷன் ஆனதுக்கு சௌந்தர்யாவை போட்டு ரிவ்யூ பண்ணுறவங்க ரொம்ப திட்டுறாங்க. அந்த பொண்ணு பெட்டி எடுக்காம வந்துருச்சு, மற்றவங்க கேம் ஸ்பாயில் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது எப்படி கரெக்டா சொல்லுங்க? அப்படி ஜாக் எலிமினேட் ஆனதுக்கும் சௌந்தர்யாவுக்கும் 10 பைசா சம்மந்தம் கிடையாது. சும்மாங்க அவங்க ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் ரிவ்யூ பண்ணுறவங்க, அவங்களோட ஃபேவரட்ஸுக்கு அவங்க மேபி அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ என்னமோ. அண்ட் சௌந்தர்யா போய் கேம் விளையாடுனதுனால மற்றவங்க கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சா? என்னங்க இது? அவங்க வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தையும் மீறி மற்றவங்கள மெயினாக பவித்ராவை பார்க்கும்போது பயங்கரமாக மோட்டிவேட் ஆகுறாங்க. அவங்க போகணுன்னு நினைக்கிறாங்க, ரெடி ஆகி போகிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மேபி அவங்க கேல்குலேஷன் வச்சுருக்கலாம். அந்த கேல்குலேஷன் தப்பாக போயிடுமோ, நான் ரீச் ஆக மாட்டேனோ டைமுக்கு, அப்போ அப்படி இருந்தால் நான் மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் எலிமினேட் ஆகிடுவேனேன்னு கூட நினச்சி அவங்க ரீச் ஆகிருக்கலாம். அதை நான் ஸ்மார்ட் பிளேவாக தான் பார்க்குறேன் தவிர்த்து அது தப்பு எதுவுமே கிடையாது. எனக்கு புரியலையே, எனக்கு போய் பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த வீட்டில் சூப்பராக. கீர்த்தி கணேசன், ஹாய் அபி, நான் கேரளாவில் இருந்து மெசேஜ் அனுப்புகிறேன். ஸோ தமிழ் கொஞ்சம் தான் வரும். ஐ டோன்ட் மிஸ் யுவர் ரிவ்யூ. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் திஸ் டாபிக் மென்ஷன் பண்ணுங்க. விஷால் இப்போ தர்ஷிகா கிட்ட காமிக்கிற அவாய்ட் முன்னாடியே பண்ணலாமே.
தர்ஷிகாவே இப்போ பார்க்கும்போது ஃபீலாக இருக்குது. அண்ட் அபி நெக்ஸ்ட் பிபி ரிவ்யூவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பத்தி ஓட்டலாம் வருதாமே விஷாலுக்கு. என்னமோ இவங்கெல்லாம் வந்து விஷாலை கேள்வி கேட்டது பண்ணது எதுக்கு சிம்பத்தி ஓட்டு போடுறாங்கன்னு தான் தெரியல எனக்கு. ஜனங்களை எதுக்கு சிம்பத்தி ஓட்டு போடுறீங்க அவருக்கு? அவர் செஞ்சதுக்கு தான் வந்து கேள்வி நியாயமாக கேட்டதுக்கலாமாடா ஒருத்தன் அழுகுறான்னு சொல்லிட்டு சிம்பத்தி ஓட்டு போடுவீங்க. அதுவே டோட்டல் நான்சென்ஸ், அதை ஏற்றுக்க மாட்டேன். ரெண்டாவது, இப்போ ஒரு பிஹேவியர் வச்சுருக்காது பார்த்தீங்களா தர்ஷிகா கிட்ட, இதே கேள்வியை தான் நான் அப்போது கேட்டேன். வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு போயேன்ப்பா, சொல்லவும் செய்கிற, ஆனால் அவனோட செயல்கள்லாம் அப்படி தெரிய மாட்டேங்குதே, இந்த பொண்ணு வேறு தேவையில்லாமல் டைவெர்ட் ஆகி கேமையே விட்டுருச்சே அப்படின்லாம் வந்து நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஸோ அவர் மேபி அந்த டைமில் வந்து அந்த கண்டென்ட்டுக்காக மேபி இது பயங்கரமாக அவர் தான் மார்க்கெட்டிங்கிற வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருக்காரு. எங்களை பற்றி நீங்கள் இந்த வீட்டில் பேசுகிறீங்க, இது ஒரு மார்க்கெட்டிங் தானே அப்படின்னு சொல்லி. ஸோ மேபி ஜனங்களுக்கு ரீச் ஆகும்போது இது ஒரு லவ் கண்டென்ட்டாக வரும், ஒரு இதுவாக இருக்கும், ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சி அவர் பண்ணியிருக்கலாம். அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகும்போது இப்போ வேறு ஒரு ட்ராக் ஒன்று ஓடிட்டுருக்கலாம், அன்ஷிதான்னு ஒரு ட்ராக்கோட ஓடிட்டுருக்குல்ல. ஸோ மேபி அவங்க இருக்கிறதுனால இது சுத்தமாக கண்ணுக்கு தெரியலையோ என்னமோ. விடுங்க. நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்கவுங்க தப்புக்கு அவங்கவுங்க தான் பதில் சொல்லணும். இப்போ தர்ஷிகா பாவம்னா பாவம் தான். ஸோ எனக்கு தோணுது ஏன் நோ சொல்லலைன்னா, அவர் ஒரு கண்டென்ட்டை எதிர்பார்த்து ஒன்று பண்ணியிருக்காரு. அது அவருக்கு திரும்பின உடனே ஒரு சிம்பத்தி கார்டு அப்ளை பண்ணி அழுது ஒரு ட்ராமா பண்ணிட்டாரு. அதெல்லாம் சில பேர் நம்பி ஓட்டு போடுறீங்க, சிம்பத்தி ஓட்டுன்னு வேறு சொல்லிட்டே போடுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க. டிசர்விங்காக இருக்கிற ஒரு டாப் 5 வரட்டும். ஸோ அதுவே ஒன்று இருக்கும்ல, யார் டாப் 5, டாப் 4, டாப் 3, டாப் 2, டாப் 1, அதுலையாச்சும் கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி ஓட் போட சொல்கிறேன் நான். அவ்வளோதான். தர்ஷிகாவை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. பட் ஷீ இஸ் மெச்சூர்ட். அவங்க ஓகே ஆயிட்டாங்க ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட். ஆர்கே எஸ் சீதா விடுங்க அபி, நமக்கு தேவை மட்டுமே எடுத்துக்கணும், மற்றதை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க. தேங்க்யூ. உங்களோட அட்வைஸை கண்டிப்பாக நான் எடுத்துக்கிறேன். நானும் அப்படி தாங்க நினைக்கிறேன். நிறைய தட்டி விட்டுட்டேன். ஒரு சிலதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனை பார்க்கும் போது எரிச்சலாக இருக்கா, என்னடா இது இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கிறதுனால, நம்ம என்ன இருந்தாலும் ஹியூமன்ஸ் இல்லையா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பர்ஸ்ட் அவுட் ஆகிடுறோம். அந்த மாதிரி தான் நான் இருக்கேன். பட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்லது. நான் அதை கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். ஷார்ட் நான் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். டன் பக்கா. ஸோ இதே மாதிரி நாளைக்கும் நாங்கள் பிக் பாஸ் முடிச்சுன்னு வந்துடுறோம். Until then, this is Abhi and Aini signing off from you all. நன்றி, வணக்கம். Nature's comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக.